சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் மறுசீரமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு பணி நடைபெறுவதால் இன்று முதல் பிராட்வே பேருந்து நிலையத்தில் இயக்கப்பட்ட பேருந்துகள் அனைத்தும் தீவுத்திடலில் இருந்து இயக்கப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிஷ் வழங்க கேட்கலாம். ஹரிஷ், இந்த பேருந்து மாற்றங்கள் குறித்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக ஆஷா, நீண்ட நாட்களாக சென்னை அந்த பிராட்வேயில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம் உட்கட்ட பணியானது நீண்ட நாட்களாக நடைபெற்று வருகிறதா, அதற்கு ஒரு தற்காலிக பேருந்து நிலையமாக தான் இந்த தீவுத்திடலை தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த தீவுத்திடலாக ஒரு பேருந்து நிறுத்தமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பணியானது ஒரு 800 கோடி ரூபாய்க்காக செலவு செய்து அது நடைபெற்று வருவதன் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையமாக இந்த தீவுத்திடலை தேர்ந்தெடுத்து மாநகர போக்குவரத்து காவல் அலுவலகம் நேற்றைய தினமே அறிக்கை அளித்திருக்காங்க. அதில் எந்தெந்த வழித்தடங்கள் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும் என அறிவித்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த காமராஜர் சாலை வழியாக இயக்கப்படும் அனைத்து வழித்தடங்களும், அதே போலவும் பீச் ஸ்டேஷன் வழியாக இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளும், அதே போலவும் மண்ணடி வழியாக இயக்கப்படும் பேருந்துகளும், ஈவேரா சாலை வழியாக இயக்கப்படும் பேருந்துகளும், வெப்பேரி வழியாக இயக்கப்படும் அந்த பேருந்துகளும் அனைத்தும் இந்த தீவுத்திடலில் இருந்து இயக்கப்படும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் பார்த்தோம் என்றால் அந்த பேருந்து எண்களை பொறுத்தவரையும் காமராஜர் சாலை வழியாக செல்லக்கூடிய பேருந்துகளை பொறுத்தவரை இந்த 6, 13, 60E, 102, 109, 102 மேலும் பல பேருந்துகள் இயக்கப்படும். அதே போல தான் பீச் ஸ்டேஷன் வழியாக செல்லக்கூடியது 1, 44, 56, 56 எக்ஸ்டேஷன், அதே போல மண்ணடி வழியாக இயக்கக்கூடிய பேருந்துகள் பொறுத்தவரை 33B, 56C, 56F இது போன்ற பேருந்துகள் எண்களும் இந்த பகுதியிலிருந்து இயக்கப்படுகிறது. அதே சமயம் நீண்ட நாட்களாக அந்த பணி நடைபெற்று வருவதாலும் இந்த பேருந்து நிறுத்தத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு தற்காலிக பேருந்து நிறுத்தமாக இருந்தாலும் அந்த வரக்கூடிய பயணிகளுக்கு பல்வேறு ஏற்பாடுகள் மாநகர போக்குவரத்து கழகம் தரப்பில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அந்த பயணிகள் அமர்வதற்காக கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அவர்கள் அமர்வதற்கும் அந்த நாற்காலிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது, கழிவறை பொறுத்தவரைக்கும் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அதிலும் குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றபடியான கழிவறைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் பேருந்து நிறுத்தத்திற்கு வரக்கூடிய அந்த பொதுமக்கள் பயன்படுத்தும் அளவிற்கு அந்த சிற்றுண்டி உணவதற்காக தேநீர் கடை போன்றவற்றையும் கேண்டீன் போன்றவற்றையும் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த தாய்மார்கள் குழந்தைக்கு பால் ஊட்டும் அறைகளும் இந்த தற்காலிக பேருந்து நிறுத்தத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது ஒரு வரவேற்கத்தக்கப்பட்ட விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு தற்காலிக பேருந்து நிறுத்தம் இன்று முதல் தொடங்கப்பட்டிருக்கிற பொழுது ஒரு முறையான பேருந்து நிறுத்தத்திற்கு என்ன மாதிரியான பயணிகளுக்கு அடிப்படை தேவைகள் வேண்டும் என அனைத்து வசதிகளும் இந்த தற்காலிக பேருந்து நிறுத்தத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அது ஒரு உருவம் இருந்தாலும் இந்த பயணிகளுக்கு அந்த பிராட்வே நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்றிருக்கும் பொழுதோ அந்த வழியாக செல்லும் பொழுது அதிக அந்த வாகன நெரிசல் ஏற்படும் பொழுது இது போன்ற தீவுத்திடலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பேருந்து நிறுத்தத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு இயங்கி வருவதால் வரக்கூடிய பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இது ஒரு சுலபமாக விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆஷா, இந்த போக்குவரத்து மாற்றம் குறித்த விரிவான உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஹரிஷ்.